இப்போ நம்ம போகிறோம் பைசன் படத்தில் பைசன் காலம் மாடல் இந்த ட்ரெயிலில் விட்டுருக்காங்க. இது மாதிரி சாங்ஸ் ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ ட்ரெயிலில் வரும்போது சொல்லியிருந்தேன். ட்ரெயிலில் 6 o'clock வரணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி 6 மணிக்கு பண்ணிடலாம் பார்த்தேன். 6 மணிக்கு உட்கார பார்த்தா 7 மணி சொன்னாங்க. 7 மணிக்கு உட்கார பார்த்தோன்னா 8 o'clock சொன்னாங்க. இப்போ எப்படியோ ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு. எடிட்டிங் ப்ராப்ளம் ஏதோ இஷ்யூ டெக்னிக்கல் இஷ்யூ ஏதோ சொல்லியிருந்தாங்க. really excited for the 3.26 minutes விட்டுருக்காங்க. ட்ரெய்லர் ஃபார் மேக்ஸிமம் 2 minutes that made 3.26 minutes. The Maris Raj, the direction for the Bisons, the Duru Vikram, Aparna, Parmaswaran is a new person. அவரோட சாங்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எப்படி பண்ணியிருக்கான்னு தெரியல. really excited for the பேக்ரவுண்ட் ஸ்கோர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 2 3 let's go start. Start the video. Open shot column man. It's 1990. கபடி கபடி ஒரு கனவு. கபடி 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 கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊரில் பிறந்துட்டு கபடி பிடிக்காம எவனாவது இருப்பானா? நான் அதே கபடி தான் கடைசியாக என் புள்ளி எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்னு தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாறி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். அமி இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. இதுக்குதான்ல உனக்கு கபடியை வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைமாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. காலம் ஆலோட ஷார்ட்ஸ் எல்லாம் நைஸியா. படம் பத்தாதுரா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி காலை உடைச்சாலும் சரி நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா. பைசன்ஸ் எப்பா என்ன ட்ரெய்லருங்க பா. மைண்ட் ப்ளோயிங் இஸ் ட்ரெய்லர் ஃபார் தட். எதிர்பாராத நிறைய கேஸ்டிங் க்ரூவாக இருக்குது. அமீசார் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து சுல்தான் படத்தில் வந்து தனுஷ்கு மாமா ஒருத்தர் அவரும் ஆகட்டும். இது வந்து 1990 நடக்கிற ஒரு காலகட்ட கதைன்ட்டு ஓப்பனிங் சீன்லேயே சொல்லிட்டாங்க. அந்த காலமோட விசுவல் ஷார்ட், அது ஓப்பனிங் ஷார்ட் இந்த காலமோட போயிட்டு வர ஷார்ட்ஸாக இருக்கட்டும். 1990 வந்து இது ஷோ ஸ்டார்ட் ஆகுது. இவர் சின்ன வயசுல ஒரு கபடி பிளேயராக இருக்காரு. இந்த கபடியிலேருந்து வர வாழ்வாதாரம் எப்படி மாறுது, அதனால இவர் எப்படி மாறுறாரு, அது வந்து அது உள்ள நடக்கக்கூடிய பாலிடிக்ஸு, கபடி ஏன் எதுக்கு இருக்கிறாங்க, இதுமாதிரி பாலிடிக்ஸ், அது வேற சண்டைகள் பகைகள் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. இது மாரி சொல்றது இது எக்ஸ்பிளைன் ஃபார் த ஸ்டோரி ஃபார் டெல்லிங்.
ஸ்டோரி டெல்லிங் ஆகட்டும், பயங்கரமாக இருந்துச்சு. அது ஒரு காலகட்டத்துக்கும் அவர் பண்ணுறது எல்லாத்துக்கும் தனித்தனியாக தீராத பகையாகட்டும், இதெல்லாம் மாறினது ஆகட்டும். எஸ்பெஷலி இந்த அமிஷர் ஃபார் த லுக் வைஸ் இது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த லுக் வைஸாக இருக்கட்டும், அந்த புல்லட் வரும், இந்த வடச்சென்னையில் எப்படி வரும் அந்த மாதிரி புல்லட் சீனாக இருக்கட்டும். அமிஷர் எஸ்பெஷலி பசுபதி த ஆக்டிங் ஃபார் தட் ஃபாதர் ரோல் பண்ணுறாரு நினைக்கிறேன். நம்ம துரு விக்ரமத்துக்கு அது ரோல்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அவர் ஃபாதராக என்ன பண்ணுறாருட்டு எஸ்பெஷலி ஒரு ஒரு ஷாட் இந்த கல் மேலே வைக்கிற ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. எஸ்பெஷலி பயங்கரமாக ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும், வெரி ஷார்ட்ஸ் ஆகட்டும். துரு விக்ரம் மெயின் இவங்களாம் கடைசியாக சொன்னேன். மெயின் பீடர் ஆஃப் த துரு விக்ரம் என்ன ஆக்டிங், சின்ன பசங்க ஒரு ரோலாக இருக்கட்டும், அது பாடி ஃபிட்டாக இருக்கட்டும், அது ரன்னிங் மூவிங் கொடுக்கட்டும், கபடி அந்த ஆக்டிவிட்டி அவ்வளோ எனர்ஜியாக இருக்கார் அந்த படத்துக்கோசம். ஒரு அந்த எனர்ஜி தான் அந்த படத்துக்கு மெயின் பாசிட்டிவ்னு நினைக்கிறேன் நான். அவரோட எனர்ஜெட்டாக இருக்கட்டும், அவர் லுக் வைஸ் கன் வைஸ் இது ஆக்டிங்ஸ், இந்த லவ் பண்ணும்போது ஒரு இதுவாக இருக்கும், ஒரு ஃபைட் சீன் இருக்கும்போது இந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தா இது நேச்சுரலாக இருக்குது. எதுவுமே அடித்தா இப்போ எப்பவுமே தமிழ் சினிமா அடித்தா ஒரு 10 பேர் பறக்கிறாங்க, அதான் ஒரு மேக்ஸிமம் ஃபைட் சீன் ஆகும். தத்துரூபமாக இருந்துச்சு அந்த ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும். அவரோட எமோஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. த மெயின் வந்து இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் த மாரி செல்வராஜ் எல்லாருக்கிட்டும் பயங்கரமாக ஒரு ஒர்க் வாங்கியிருக்காரு. எஸ்பெஷலி அம்மி சாரோட லுக் வைஸாக இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அந்த பீரியடை கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். வெரி 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 எக்ஸைட் ஃபார் த பைசன்ஸ் காலம் மாடர்ன். எப்போ படம் வரப்போகுதுன்னு வெரி எக்ஸைட் ஃபார் த தீபாவளி கரெக்டாக தீபாவளி 3 days முன்னாடி 17th ரிலீஸ் பண்ணுறாங்க நினைக்கிறேன். வெரி எக்ஸைட் ஃபார் த மூவிஸ் பைசன் பாய். வெரி வெரி நைஸ் ட்ரைலர்ஸ் இஸ் கட் 3 minutes for 26 minutes வந்து அதிகம் இல்லை, கரெக்டாக இருக்குது. இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு டூரேஷன் கரெக்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளோதான் மக்கள், திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் மீ.